உன் புருஷனை என்ன பண்ண? ஏய் எந்திரி முதல்ல, எந்திரி. மாப்பிள குடி மாப்பிள, போற வாக்கில கல்ல வைக்க மாட்டேங்கிற. ஒரு இடத்துல கூட ஒழுங்கா நிப்பாட்ட மாட்டேங்கிறேன். நான் மாப்பிள பண்றது வா. என்ன கணேசா ரூபாயா? ஆமாண்ணே, 10 நாள் தவணை மொத்தமா முடிச்சிருக்கு. வெள்ளரிப்பட்டி திருவிழாவுக்கு போக வேண்டியது இருக்கு, அதான் அண்ணன்ட்ட கேட்டிருக்கு. ஆமாண்ணே. ஏப்பா நீ காலையில் நல்ல வார்த்தை பேச மாட்டியா? அண்ணன் வர நேரத்தில் போயிட்டு அண்ணன் வர போறாரா? 1 2 3 4 5 7. ஏய் என்ன மாப்பிள? டேய் கரெக்டாக நடந்தா அண்ணன் கன் மாதிரி காசு தருவாரா, நீ எதுவும் கவலைப்படாதா? அண்ணே யார் யாருக்கு? வாமா வாமா, எங்க கொண்டாயா? ஒழுங்கா கட்டணுமா? இந்தாங்கண்ணே. அடுத்தது யாரு? எண்ணி கொடுத்து விடுப்பா. சரி இந்தாங்கண்ணே. கரெக்டாக கட்டினோமா, லேட் பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட போவோம். அடுத்தது யாரு? ஆறுமுகம்ண்ணே. ஏய் நோட்டை கொடுப்பா. எத்தனை நாள்? 8 நாள் கட்டலண்ணே. 8 நாள் கட்டாம பணம் கட்டு வந்துட்ட. போடா நொன்ன, போடா போடா மொத. அடுத்து யாருப்பா வந்திருக்கா? கணேசா வந்திருக்கானே. அண்ணே என்ன கணேசா? அதான் பணம் ஒரு 5000 ரூபா கேட்டிருந்தேன்ல. 5000 வேணுமா? போன தடவை 1500 ரூபா வாங்கின கணேசா, அதை நல்லபடியாக கட்டிட்ட, அதெல்லாம் சந்தோஷம்தான். அதுக்கெல்லாம் 5000 ரூபாலாம் கேட்கக்கூடாதுல்லப்பா. இல்லைண்ணே, வெள்ளரிப்பட்டி திருவிழா வருது, வியாபாரத்துக்கு போகணும், அதானே. பெரிய திருவிழா. சரி ஒரு 4000 ரூபா வாங்கிக்கிறியா? சரிண்ணே. ஆளுக்கு 4000 ரூபா கொடுப்பா. கணேசா உன்னைய தான் நம்பி கொடுக்குறேன். அவன் உலக குடிக்காரன், அவனை நம்பி கொடுக்க மாட்டேன். சரிண்ணே. நீ தான் எனக்கு பொறுப்பு, நீ தான் கட்டி ஆகணும். சரிண்ணே தெரிஞ்சிட்டேண்ணே. ஆமாம் ஆமாம், நீ திறந்த இந்த 3 நாள் முன்னாடியே அந்த ஊர் முச்சந்தியில் பார்த்தேன்டா. சரிண்ணே வரண்ணே. சரிப்பா, போய் நல்லபடியாக வியாபாரத்தை பாருங்க. எழுதிக்கணே. என்னப்பா கணேசா அம்பிட்டு வரோம்? கந்துக்கு வாங்கிட்டு வர லேட் ஆகி போச்சுண்ணே. அதை சொல்லுப்பா, நானும் புள்ள கொடி கொலுசு வச்சுதாப்பா வந்திருக்கேன். என்ன செய்ய, நம்ம அப்பா தான் சேர்த்து வச்சது அவ்வளோதான். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. நான் வெள்ளரிப்பட்டி போகிறேன். சும்மா போனாலே பொண்ணு அள்ளிட்டு வரலாம். திருவிழாவுக்கு போறீங்க, போங்க ஜமாங்க ஜமாங்க. சரிண்ணே சரிண்ணே. ஆமாம் நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் சாத்தூர்ப்பா. சரிண்ணே சரிண்ணே, பாப்போம்ண்ணே. அண்ணே வணக்கம்ண்ணே. வாப்பா கணேசா, என்ன ஆளே காணோம்? இப்படி இருந்தீங்கன்னா நான் எப்படிப்பா இதுவாக வருது? கொஞ்சம் கை மாற்றி வாங்குறதுல நேரமாகி போச்சு. ஏற்கனவே பழைய பாக்கி வாங்கினது அப்படியே இருக்குது. இந்தாண்ணே மொத்த பாக்கியும் கொடுத்துறேண்ணே, குடிண்ணே. ஆமாம், இப்போ எந்த திருவிழாவுக்கு வியாபாரத்துக்கு போக போகிற? வெள்ளரிப்பட்டி திருவிழா தான் போக போகிறேன். சரி ஆர்டர் சொல்ல தான் வந்தேன். சரி, என்னென்ன வேணும்? பாலேஸ் ஒரு 50. சரி. மேங்கோல்டு ஒரு 50 போட்டுங்க. சரி. சேமியா ஒரு 80 போட்டுங்க. சேமியா இல்லைப்பா, சேமியா 20 தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி வை, இதை வச்சுக்க.
சரிண்ணே, அப்போ நான் பார்த்து இன்னைக்கு போகிறேன். சரி நாளைக்கு மூர்த்தி வரையில் கொடுத்து அனுப்புறேன், அனுப்பிச்சு வை. சரி. டேய் தம்பி, சொல்லுங்கண்ணா. கணேசனுக்கு அந்த பார் எடுத்து பெட்டியை போட்டு பார் எடுத்து விடு. சரிண்ணா. வாண்ணே, டீ அதெல்லாம் சாப்பிடலாம். வேணாம்பா, இப்போதான் சாப்பிட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கிறேன். எங்க அவன் எங்க? டேய் சுலா, உனக்கு எதுவும் டீ வேணுமாடா? வட்டா கப்பியில் ஒரு டீ சொல்லுண்ணே. சரிடா, அப்போ நான் பார்த்து டீயை சாப்பிட்டு வந்துடுறேன். கோபி, டேய் பசிக்கிறாடா, வாடா வா, டீயை சாப்பிட்டு வந்துடலாம் வா. என்ன கணேசா? அண்ணே பண்ண எடுத்துக்கிறேண்ணே. எடுத்துக்கப்பா, எடுத்துக்க. கோபி 10 நாள் வாடிடாதா, எது வேணுமோ வாங்கிக்க. நான் திருவிழா போயிட்டு வந்துடுறேன்டா. கணேசா டீ. வாடா. ஐயா ஒரு பார்சல் டீயா. இந்தா சாப்பிடு. வா வா வா. இந்தாம்மா. டேய் சாப்பிடு. சாப்பிட்றா. டேய் என்னடாச்சு? டேய் எவ்வளோச்சு? பட்டக்கப் டீ சேர்த்துக்கண்ணே. பழசரு தேலு. சரி, வடக்கப்பட்டி. இது ஒன்று திரும்ப எடுத்தது வட்டக்கப்பு டீ. மொத்தம் கணக்கு வச்சுக்கண்ணே. சரி. வாடா. ஏய் வாடா, அதை போய் பெருகிட்டு இருக்க. டேய் ஐஸ் அடிச்சிட்டியாடா? நல்லா சூப்பரா அடிச்சிட்டேண்ணா. ஏற்றினியா? இந்தா டீ எப்படி? சரிண்ணா. எங்கடா இவனை துயரத்தை டெய்லி குட்டிடுறாயா? ஏய் மாப்பிள்ள தான் எங்கடா வந்துட்டு போவ? இல்லை மாப்பிள்ள ஒரு கட்டிங்கு. காலங்கத்தாலே போவோம் போவோம்யா. வாயா. டேய் மணி வரண்டா. டேய் கொடுக்கறா. டேய் என்னடா டேய் கொடுக்குறா. எல்லாம் சேர்ந்தே வர ஆண்டவா, எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் ஆண்டவா. வாமாப்ல போகலாம். காலையிலேயே குசி ஆகிட்டு போலையே நீனா. தள்ளு உன் பெட்டியை பார்ப்போம். ஒன்றும் இல்லை போல. இப்பெல்லாம் திருந்திட்டேயா? அடடடடா, நீ இல்லைன்னாப்ல. டேய் உன் பெட்டியை செக் பண்ணுறது தாண்டி என் வேலை. இந்த வட்டமாவது கரெக்டாக வந்து கணேசன் எனக்கு வாயா கட்டா. கட்டிடலாமியா. என்னடா கண்ணு கட்டின தூரம் கடையே காணா. வாயா கடையை பார்த்துடலாமியா. ஏய் நான் சாப்பாடு கடையை சொன்னேன். என்னையா திருவிழான்னாங்க, ஊரில் ஒரு சத்தத்தையும் காணோம். அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஊரில் தான் திருவிழாவா? இந்த ஊரில் தான் திருவிழான்னாங்க. வா போவோம். ஊருக்கு ஒருத்தன் வழி சொல்ல இல்லாமலாம் இருப்பேன். இந்தா பாட்டு சத்தம் போட்டாங்கல்ல, போயிடலாம். பாட்டை பத்தியா? போயிடலாம்.
அம்மா சொல்ற கேளுடா, நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்டா பேராண்டி. சரியா படிக்கணும். ஆமா, ஏலத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். டேய் இல்லடா போற. புல்லட்ல தான். டேய் புல்லட் வேணாம்டா, கார் இருக்குடா, கார்ல போடா. வானே வண்டியிலே போவோம். எடுனே எடுனே. ஏய் சரா, வெளியில போனா அவன பைக் எடுக்க வேணாம்னு சொல்றா சரா. சும்மா இருப்பா. ஏய் சரா, அவன பைக் எடுக்க வேணாம்னு சொல்லு. கார்ல போ சொல்லு. கேட்க ஏய் மாட்டேன். சரா, நான் சொல்லி எங்க? டேய் சொன்னா கேளுடா. நான் பாத்துறேன்பா. எங்க நான் சொல்றது கேக்குறாங்க. டேய் வேணா எங்க அண்ணே அப்பா வச்சோனாருண்ணே, அதான் நான் போகிறேன். எங்கடா போன ஆளே காணோம். சாமா சுற்றிக்கிட்டு இந்தா கொடுத்து விடுறா. ம். சீக்கிரமா செலவு பண்ணிடுறா. சீக்கிரம் பாரு. நாளைக்கே செலவு வேலையை பண்ணாலும் பாரு. போவோம். காலை எழுத்து. டேய் ஆடுவானே, இங்க வாடா. டேய் இங்க வாடாங்கறேன். எங்கடா அண்ணா காக்கா மாதிரி போய்க்கிருக்க? ஐயா நான் கலவரது இல்லையா, திருந்திட்டேன். கலவாணிப்பேன்னு சொல்லாதீங்கய்யா. டேய் நாளைக்கு ஊருக்குள்ள திருவிழா வருது. ஏதாவது அப்படி இப்படின்னு களவாணித்தனம் பண்ணிக்கிறதுன்னு வச்சுக்க, உன்னை சக்கையா பிழிஞ்சு சாறு எடுத்து ஊருக்கு நடுவில் திரி போட்டு எரிச்சிருவாங்க. கோளாறு இருந்துக்கா, அவ்வளோதான். பார்த்து சூதானம் பண்ணுக்க. ஏடா அப்படி பார்க்குற? போட மண்டையும் ஆளு போட கண்டங்காக்கா. என்னத்தா ராக்கு, திருவிழாவுக்கு புத்துணி எடுத்துட்டியா? நமக்கு என்னன்னே திருவிழா, வேலையே ஊட்டிய ஒடிக்குது. ஏமா என் மருமகள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த செழிப்பு சலிச்சுக்கிருக்க. அவளுக்கு என்னானே 1க்கு 2 எடுத்து வச்சிருக்கேன். அவள் இன்னும் கேட்குறா. எடுத்து கொடுத்தா சந்தோஷமா. தலைச்சமையோட இருக்க, தோட்டத்துக்கு போ போ போத்தா. சரினே போயிட்டு வரேன். போ. ஏய் யாராங்க? அண்ணே அங்க பாருண்ணே தாமரை. பார்த்தே தின்றுவ போல பேச. ஏய் தாமரடா, என்ன நினைச்சா அவகிட்டலாம் போய் அப்படியே பேச முடியாதுடா. அவளே வந்து என்கிட்ட பேசணும்டா. நீ ஆசைப்பட்டில அத்தைகிட்ட பேசிடுவோம். நீ ஆசைப்பட்டா சும்மாவா விட்டுருவ? சரி சாராய கடைக்கு போலாமாடா? போலானே போனே. டேய் காலையில் கூழ் கசெல்லாம் வந்துடுவாங்க. கிட்ட இருந்து எல்லா வேலையும் பாருங்க. சும்மா மதம் விட்டுறாதீங்க. கிட்ட இருந்து எல்லா வேலையும் பார்த்துங்க, சரியா? நல்லா இருக்கீங்களா மருமகனே? என்ன விசேஷம்? வேற என்ன நமக்கு விசேஷம்? சரிங்க. திருவிழாலாம் வந்துருச்சு. அப்படியா? இதை வைங்க. உங்க நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்க மருமகனே. சரி போயிட்டு வரவா? போயிட்டு வாங்க. பாத்தியாடா அத்தைக்கு என் மேல பாசத்தை. அப்பா இல்லாத இன்னைக்கு தான் நான் நீன்னு வருவீங்களாடா? ஒண்ணுதான்டா இருக்கு. போ. எனக்கு இல்லையா? வந்துரும்டா. டேய் நேற்று ஃபுல்லாக உங்க ஏரியா தான்டா இருந்தேன். இருந்தா கொடுக்கத்தானடா. போடா. நான் எனக்கு இல்லையா? நான் ஐஸ் வந்துரும்டாப்பா. ஏய் எனக்கு மட்டும் ஏமாத்திட்டாரா அவரு. எங்கடா ஐஸு? அதுல எல்லாம் கம்பீரமா இருப்பேன். ஒன்னு எனக்கு போட்டுட்டு இன்னும் ஒன்று உனக்கு வாங்கிட்டேன். உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் கம்பீரமா செய்வேன். எப்படியே ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்குவேன். போ போ. ஏய் இப்போ ஐஸ் கேட்டு வந்தாங்கன்னா நான் வியாபாரத்துக்கு என்னடா பண்ணேன்? எத்தனை தடவைடா உன்கிட்ட சொல்றது? டேய்
இந்திரா சேமியா ஐஸ் இருக்கா? இல்லம்மா சேமியா ஐஸ் இல்லம்மா. மில்க் ஐஸ் இருக்கா? இல்லம்மா எந்த ஐஸ் இல்லம்மா. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லைங்க ஐஸ் வாங்க கொடுத்த காசை குடிச்சிட்டு வந்து படுத்துட்டோம். அதாங்க நீங்க எதுவும் டேய் உன்னால உரண்டி ஆகிக்கிட்டு இருக்குடா. வர்றா ஏய் உள்ளூர் பொண்ணுடா. டேய் பாருடா பிரச்சனை மேல பிரச்சனை ஏண்டா இப்படி. டேய் செத்து தொலை போறடா அப்படியே குடிச்சு. டேய் குண்டவங்க தான் அது. ஏய் ஒயரெல்லாம் மேலே தூக்கி கட்டு. பிள்ளைங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருக்குல்ல, தூக்கியா மேலே. எங்க மாமா? சரி வரும். அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா, அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. நான் எவ்வளோ வேணாலும் குடிச்சிருவேனே, நீ குடினே. நான் முடியுனே என்னால. நல்ல பசங்க இருக்கு. முருகேசா நீ ஆசைப்பட்ட மாதிரி கூட்டத்துல இருந்து தனியா ஆளை கூட்டிட்டு வந்தாச்சு. இனிமே மனம் கோணாம நல்லபடியா கொடுத்தனுப்பு. நீ சொல்றபடி பக்குவமா நடந்துப்பா. அக்கா கூட்டத்துல பாக்குறதா இருந்தா கோயில் திருவிழாலே பார்த்துருப்போம். நாங்க தனியா பார்க்கணும் தான் இங்க கூட்ட வர சொன்னோம். அது என்ன கேக்குதோ அதை கொடுத்துருவோம், கொடுப்போம். நல்ல பாத்துக்கோ. சரி சரி இனிமே சரிதான். பாப்பா குடிகாரங்களோட போயிடுச்சோ மாமா. ஐயோ ஏன் மாமா இப்படி பண்ற? மாமா எந்திரி மாமா, எந்திரி. ஏன் இப்படி பண்ற? ஐயோ எந்திரி மாமா, வீட்டுக்கு போவோம். எந்திரி, எந்திரிச்சு தொலையே. எந்திரி எந்திரி மாமா. குடிகாரங்களோட சேர்ந்து நாசமா போற. குடிகார பையன் இங்க பாரு, என் மாமன் கெட்டதே ஒன்னாலதான்டா. எப்படி கிடைக்காம பாரு. பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கா. பொம்பளை பிள்ளை காலத்தில் எந்திரிச்சு வேலை வெட்டியை பார்க்காம வயக்காட்டுக்கும் போயிட்டு வந்து வீட்டு வேலையை நானே பார்க்க வேண்டியிருக்கேன். ஆடை பார்ப்பனா மாடை பார்ப்பனா எதை பார்க்கறது? நான் என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ தண்ணியை குடிச்சோம்மா இறைய தின்னம்மா இல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஆ ஆ என்ன சொன்ன வச்சு கேட்குறியா? ஆ ஏண்டி நான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ தூங்கிட்டு இருக்க? போமா. திருவிழாவா திருவிழா, என்ன திருவிழா? கறி எடுங்கிறாங்க, மீன் எடுங்கிறாங்க, அப்பப்பா ஒரே அலுப்பு. என்னடி செல்வி நீ இதுக்கே அழுத்துக்கிற? அந்த காலத்தில் எங்கள் மாமியார் மாமனார் சொல்லுவாங்க, கட்டிட்டு வந்த புதுசில் கெடா அத்தனை கெடாய் அறுப்பாகலாம், கோழியை உரிப்பாகலாம். ஒரு வாரத்துக்கு கறியலி தின்னுக்கிட்டு திண்ட மிச்சத்தை உப்பு கொண்டம் போட்டு 10 நாள் காய வச்சு ஊரே கறி மணக்குமா கமன்னு. இது போக திருவிழான்னா கறிக்கு பேர் போன ஊரில் வந்து வாக்கப்பட்டுட்டு 4 நல்லி எலும்பும் 1/4 பவுண்டு கறியும் வச்சு கஞ்சி தண்ணியை காய்ச்சிக்கிட்டு என்னமோ சீச்சு அழுத்துக்கிறவடியே. உன் வீட்டுக்கு வந்த மாதிரி நல்ல நாளும் பொழுதும் போதும், நல்லா போச்சு. அக்கா வாங்க, கோவிச்சுக்காரங்க, சாப்பிட்டு போகலாம்.
டேய் என்னங்கடா என்ன விளையாடுறதா போங்கடா ஐஸ் எப்போ அங்கே வந்துட்டு எப்போ என்ன டேய் போவீங்களா ஐஸ் இருக்கா? இல்லைங்க ஐஸ் வரணும். என்ன நீ எப்போ கேட்டாலும் ஐஸ் இல்ல இல்ல சொல்ற? உண்மையிலேயே ஐஸ் இல்லைங்க. அப்ப ஏன் வியாபாரம் பண்ற? அட போயா. இந்தாங்க தம்பி, உங்க வியாபார காசை கொடுத்து எனக்கு உதவி பண்ணீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் தம்பி. சரி, ரொம்ப நன்றி தம்பி. அப்போல்லாம் 5 நாள் திருவிழா கோயிலை சுற்றி. லிங்கம் என்னையா பண்ணுற? சார் உட்காருங்க சார். யோ உட்கார முடிஞ்சா உட்காரு, வேற யாரும் உட்காரக்கூடாது. முடிஞ்சா உட்காரு, இல்லைனா போயிட்டே இருயா. சேரான் சேர் வாயா. ஓழாம்பர் எந்த வருஷம் தான் திருவிழாவுக்கு துணி எடுக்காமல் இருந்தேன். இந்த வருஷம் கைக்கு மைக்கு இல்லை, திருவிழாவுக்கு துணி எடுக்காமல் இருக்கோம். அதுக்கு அப்படியே விட்டுருவோமா? அடுத்த வாரம் திருவிழாவுக்கு எடுத்துட்டு போகிறது. ஆத்தா ஐயடேஸ்வரி அன்னபூர்ணி தாயே, இதை மூஞ்சல் முடிச்சா திருவிழா போகிறது. இதுக்கு ஒரு விமர்சனமே கிடையாதா? சரி சரி வாங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு காலையிலே போகணும்னு சொன்னா நீலாம் கேட்கலையாடி? பாருக்கு பையனா தாயே, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் தாயே. பாத்துரா பார்த்து போதும் போதும், ஊழே குடிச்சிட்டு இருந்தா அண்ணனை எப்ப அடப்பு போடுறது? சரி கோபே, நைட்டு சாருக்கு பார்த்துப்பான். என்ன மாப்பிள்ள என்கிட்ட லந்தா கொடுக்கு? லந்த கொடுக்குறாங்க. போகிற ஊரெல்லாம் நீ உனக்கு கல் தான் வைக்கணும் போல அவசரத்துக்கு. வா கலெக்ஷனையாவது பார்ப்போம். என்னடா மத்தியான நேரம் ஊரே அடைஞ்சிடுறாங்க. சரி விடு, நம்ம கொஞ்சம் அசருவோம். உட்காரு உட்கார மாப்பிள்ள. சபா வெயிலே இல்லை, ஆனால் வைக்காத்தானே தெரியுது. வெயிலே இல்லையா? காசு தான் இல்லை. என்னடா நோட்டெல்லாம் 90 போட்டு வச்சிருக்காங்க. திருவிழா காசோ? ஃப்ரீயா எந்த காசாக இருந்தா என்ன, நமக்கு ரூபா வந்துச்சுல. ஏன் மாப்பிள்ள காலையிலே உன்னை கேட்கலான்னு நினச்சேன். யார் அவங்க காலையிலே உன்னை கேள்வி கேட்டு தெரிஞ்சிருந்தாங்க? லண்டு தான் ஊருக்குள்ளே 2 சண்டையை திரிவாங்கல்ல, அதில் ஒருத்தன். ஊரில் இருக்க பொண்டு பிடிச்சல பார்க்கக்கூடாதான். நமக்கு இருக்க மிசையில் ஜானுக்கு வட்டி கட்டக்குள்ளே நாக்கு தள்ளி போய் நான் உட்காந்துருக்கேன். இதில் இவங்க வேறு. ஏமாப்ல வரிகிரி கேட்டு வந்திருப்பாங்களோ? வரியா? என்கிட்ட வரி கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கேன். ஏத்த வீட்டு லோகேஸ்வரி, பக்கத்து வீட்டு ஈஸ்வரி, இவளுங்க பேர்லலாம் வரி இருக்குல்ல, அதில் தாட்டி விட்டுருப்பேன். அவரெல்லாம் எந்த வரியை கட்டிட்டு இவ்வளோ ஜாலியாக இருக்காரு? ஐயோ கருப்பி. அக்கா நான் மேலே ஏறுவாக்கா. எடுத்துட்டாப்பா. போடா போடா. பாண்டி பாண்டி பாண்டி. கருப்பி கருப்பி. ஐயோ பாத்து. இது நகல
நகலாத நகலாத அவ்வளோதான். வா, 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 வா. கத்துற எதுக்கு மேலே ஏறின? அச்சச்சோ. ஒன்றும் இல்லைடா. அடிபட்டு ஆடா மரத்துல ஏறிச்சான், இவரு காப்பாத்த போனாரா? போடுறா பேசாம. திரும்பி உக்கார்றா. மண் போடுங்க, மஞ்சள் போடுங்க. ஆமாக்கா. எவனும் ஒழுங்கா இல்ல. ஏய் கருவாச்சி, என்ன ரெண்டு பேரும் தலைக்கு குளிக்க மினுக்கு மினுக்குன்னு போறிய? பாருக்கா. ஒன்றும் இல்லை மாமா, ஊருக்குள்ள போய் அப்படியே காத்து வாங்கிட்டு வரலாங்கண்ணே. காத்து வாங்குவா நீங்க போவீங்க? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புரணி பேசி பல குடும்பத்தை துவைச்சு பந்தல்ல காய போட்ட விடுங்க. ஆமா, உன் பொண்டாட்டி எங்க மாமா காண வச்சிருக்க? நாலடி சாமி போ, அங்க எவனாவது இருப்பேன். அவன் குடும்பத்தை துவைச்சு பந்தல்ல காய போடுங்க. போங்கடி சாமி போங்க. ஏய் அடி ஆத்தா, பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இருந்து தானே வரீங்க? என் மருமகனை பார்த்தீங்களா? உன் மருமகனை முந்தான தானே முடிஞ்சு வச்சிருப்ப. என்கிட்ட கேட்குற? உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, என் பற்றியே சொல்லணும் இப்படி. ஆமா, உன் மருமகனை பத்தி பேசினா எத்தூர் வீசுது. சும்மா பேச்சு கேட்குறியா இல்லை உன் பொண்ணுங்கன்னா கொடுக்க போறியா? அடியே பொங்கடி பொக்கத்தவளுகளா வந்துட்டாளுங்க. ஊரில் எவன்டி கல்யாணத்துக்கு முன்னாடி ஓக்கியமாக இருக்கிறவன் என் மருமையே மகளை கட்டின பிறகு ராணி போல வச்சு பொழப்பாண்டி வந்துட்டாளுங்க. பேசுறதுக்கு போகலாம். தாமரை பூ வாங்கி வச்சிருக்கேன், இந்த தலையில வச்சுக்க. ஏண்டி அதை நின்று வைக்க கூட நேரம் இல்லையா? காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டா திரியிற? ஐஸ் 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 ஐஸ். டேய் என்னடா டேய், இன்னைக்கு வாங்கலையா? அதானே ஐஸ் இருக்க போற மாட்டீங்களே. அம்மத்தா ஐஸ் சாப்பிடுறியா? வேணாண்டி. அம்மத்தா ஐஸ் சாப்பிட்டே ஆகணும். வேணாண்டி. உள்ள ஒன்ன நானும் பார்த்தேன், ஒரு வார்த்தை சொல்ல சொல்லி கேட்டேன், பார்க்காம போறிய நீ சரியா சரியா? பார்த்துட்டு போனா இப்போ முறையா முறையா? என் பார்வை என்ன சொல்லும்? உன் பேரை தானே சொல்லும், உன் பேரை சொல்ல மாட்டேனா? ஐயோ, எல்லாம் தாமரை நினப்பு தானா? இருக்காதா பின்ன? அப்ப கவிதா? டேய் கவிதா பின்னாடி அண்ணன் எங்கடா போன? அண்ணே. ஏய் இவன் எதுடா இங்கே வரான்? ஏய் எந்திரா. சார். ஏய் அல்லக்கை போடாங்கடு தொலைச்சிடுவோம். ஏய் எந்திரா. ஏய் உனதான் எந்திரா. ஆடு மாடு கோழி பண்ணி எது கரண்ட் கம்பியில பட்டாலும் கசாப் கடை கன்சிடரா? எங்க வந்து யார் கிட்ட நீ? வேணா சொல்லிட்டே இருக்க. என்ன பண்ற? உள்ளூர்காரன் அடிக்கிறவன் தெரியுமா? சம்பவமாய் போடுவ. காணாம போயிருவ நீ. தோல போயிரு. தம்பி அண்ணா கொஞ்சம் இரு. ஓவியா முதல்ல அந்த சடையோட சவாசத்தை விடு. ஏன் இப்படி கொட்டி சாவறா போற? நீ வந்ததுனால அவன் தப்பிச்சான். 1000 தான் இருந்தாலும் அவன் அரசாங்க அதிகாரி. நீ வந்ததுனால தப்பிச்சான் அவன். முதல்ல இந்த தடையை விட மாட்டேன். இந்த சடையை ஒழிஞ்சதான் உனக்கு சனியை ஒழிஞ்ச மாதிரி ஆயிடும். விடு சித்து. என்ன வந்த உடனே ஊருக்காரங்களை பார்த்து அரண்டு இருண்டு போயிருக்கா? என்னையும் தெரிஞ்சுக்க, நான் தான் ஊர்லயே பெரிய ஆடுகளவாணி. பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னோம். பிடிச்சனால தானே இவ்வளவு சந்தோஷமா இருக்கான். பரவாயில்ல உழைச்சிக்குவேன். அது நீ மட்டும் உங்க ஊருக்கு என்னன்னு
இந்த ஊருக்குள்ள வந்த பிறகுதான் அவங்க தான் உனக்கு தெரியும். அந்த வராளுக்கு பாரு, ஊரையே பயமுறுத்துறவளுங்க, ஊரே நடுங்கும். அவ்வளவு பயமா? ஆமா, இருக்காதா பின்ன. இவளுகள்கிட்ட மட்டும் கவனமா இருந்துக்க. கவனமா இருந்துக்க. சொல்ல முடியுமா? விட்டு சேர்ந்து அழிப்பாளுங்க. எப்பயுமே ஒன்னாதான் இருப்பாளுங்க. காட்டமா இருக்குன்னு உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். என்ன கொண்டு வந்திருக்கேன்? என்ன யாரோ வர மாதிரி இருக்கு? தாமரை அம்மா மாரி. புடி புடி புடி. அண்ணா வேட்டியா போச்சு. வாத்த என்னத்த நிறுத்திக்க? மருமானே கலந்து கட்டில அடிவிட்டு ஆட்டு பிடிச்சி செத்து போச்சு. அதுக்கு இந்நேரத்துக்கு அதுக்கு இங்கே வந்த? நீ போ காலையில் காதல் கடையில் சொல்லி அனுப்புகிறேன், பார்த்துக்கலாம் விடு. டேய் காசுறா எட்ராத, அத்தை கொடுக்கணும்ல, குடுறா அத்தைக்கு. குடுறா இந்த அத்தை வச்சுக்கோ, காலையில் பார்ப்போம். கிளம்பு. சரி வரேன் கிளம்புங்க. காலையில் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். அண்ணே தாமரை அம்மா உங்களை மருமகனே சொல்லும்போது தாமரை உனக்கு தானே? வேற போதை ஏத்துற போடா, வெக்கத்தை பாரு. பாப்படா. மாமா நில்லு. என்ன மறுபடியும் சொல்றேன், படுக்கைக்கு மட்டும் பொஞ்சாதி கிடையாது, பாட வரைக்கும் வரவதான் பொஞ்சாதி. தலை எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணி உயிரை வாங்குது சார். என்ன மாப்பிள்ள காசெல்லாம் பறக்கன்றீங்க? நல்லா கலெக்ஷன் போல இருக்கு. டேய் இன்னைக்கு ஏவாரத்து போன காசு எண்ணிட்டு இருக்கேன்டா. ஐசு உன்னை எங்கெல்லாமியா தேடுறது? என் பொருள் எடுத்து கூடியா, நான் போகணுமியா. என்னடா இவன் வந்திருக்கேன் காலங்காத்தால உன்னைய தேடி என் பொருள் எடுத்து கொடுன்றியா? அப்படி சொல்ற இரு. இந்தாயா கம்முன்னு வாங்காம போட்டு குத்துட்டு இருக்க. ஏண்டா எக்ஸ்கியூஸ் மீ, ஓப்பனர் இருக்குமா? கல்லால தட்டி தரேன், குடிக்கிறியா? வெடியா, இது பெரிய கம்பஸ்தர வேலை, நான் பார்த்துக்கிறேன் போ. இதான் விஷயமாடா? சொன்னேன்ல நீ இருக்கியே. அதான் அவங்ககிட்ட சொன்னேன். நான் சொல்றது எவன் கேட்குறான்? ஏண்டா நேற்று தண்ணியை போட்டு படுத்துட்ட, இன்னைக்கு இப்படி திரியிற, நாளைக்கும் தண்ணி தானாடா? நீ ஏன்டா கட்டிங்க ஞாபகப்படுத்துற? அதுக்காக இருக்கு. இங்கே பாரு, இவேண்டா உன்னை தூப்பிட்டு போறேன். நான் ஒரு காரணமாக தான் சாப்பிட்டு சொல்கிறேன் எல்லாத்தையும். அப்படி என்னடா காரணம்? அப்புறம் அவன் வாங்கி வச்ச சரக்கெல்லாம் குடிச்சு விட்டு தண்ணி ஊற்றி வச்சா சும்மா விடுவானா? அப்புறம் கொஞ்சிட்டா கிடப்பான். அவன் துப்புனதோட விட்டானே, பாட்டில் உடச்சு மண்டைய கண்டையை திறக்காம. சுரேஷ், இந்த 3வது தெருவில் கலவரம் ஜாஸ்தி நடக்கும், அங்கே கொஞ்சம் பந்தோபஸ்து நிறைய போட்டுக்கோங்க. சரிங்க. சாயந்தரம் விஐபியில் நிறைய பேர் வராங்க, கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கட்டும். சரியா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏய் என்ன பண்ற நீ? ஏய் என்ன போடா. இன்னைக்கு பொழப்பு விளங்குற மாதிரி தான். இந்த ஊருக்கு என்ன கெடுதல் நான் பண்ண? என் காதல் அழிச்சிட்டீங்களேடா. அவசரப்பட்டு டென்ஷன் பண்ண. சார் 3வது தெருவில் கலவரனாங்க, இங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க பாக்குறாருல, நீ வேணா போய் கேட்டுப்பாரு. பலான்னு கண்ணாமட்டிலே கொடுப்பாரு. இருக்கு. இந்தடா இந்தாங்க. எந்த ஊர் நீங்க? பக்கத்து ஊருங்க. ஃபேக்டரி எங்க இருக்கு? அதே ஊர்ல. ராத்திரி பூரா லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டு ஐசா திங்கிற. ஏன் தாமரை? அவன் தான் சின்ன பையன், உனக்காவது யோசனை வேண்டாம்? ஐயோ இல்ல சித்தி, நான் தான் மிட்டாய் வாங்கி தரேன்னு சொன்னேனே, அவன் தான் ஐஸ் வேணும்னு சொன்னான்.
ஆமாம்மா. டேய் வாடா வாடா கொன்னுருவேன் உன்னை. வரேன். ஒரு சரக்கு வாங்கிட்டு வர சொன்னா அந்த சரக்கை ஒழுங்கா கூட வாங்கிட்டு வர தெரியல உனக்கு. பூசணி கேமண்டையா? ஏன்டா அவனை அடிக்கிற? அவனை எப்படி எல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்த்த தெரியுமாடா? யோ உருட்டி கொடுத்து வளர்த்தன்னு சொல்லு. ஊட்டி வளர்த்தன்னு சொல்லவே சொல்லாத. அவனை போய் பெறட்டு. யோ இவ என்ன வேலை பண்ணா தெரியுமா உனக்கு? என் கையெல்லாம் நடுங்குதியா? இப்போ நான் நைட்டுக்கு சரக்கு இல்லாம நான் என்ன பண்றது? உன்னை என்னடா பண்றது? வாடா பூசணிக்க மாட்டியா? ஓடி போயிரு ஓடி. இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் காதை கடிச்சு துப்பி போய் துப்பி. சே இவங்களிட்டு இன்னைக்கு பொழுதும் போச்சு சரக்கும் போச்சு. என்ன பண்ண போறேன் தெரியலையே ராத்திரிக்கு. அண்ணே ஊர் கொட்ட சத்தெல்லாம் கேக்குதுண்ணே. அண்ணே காது உண்ணே போகணும். அண்ணே திருவிழா ஆரம்பிச்சிருப்பாங்கண்ணே. அண்ணே காது உண்ணே போகணும். அண்ணே திருவிழாக்கு ஆளுலாம் போயிருப்பாங்கண்ணே. என்னப்பா அண்ணன் இல்லாம திருவிழாவா? ஏய் காது உண்ணா போகணும். நீ வேற கம்முனுடா. அங்க பாடுற திருவிழாவா? காது உடுப்பா போகணும். வாடா சூப்பரா ஓட்டுக்க. வாடா வாடா. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. என்ன தள்ளிட்டு போறியா? அக்கா இங்கே பாருக்கா ஊருக்குள்ள இதென்ன கூத்து? ஏண்டி ஊர்ல நல்லது கெட்டதுன்னா அசலுக்காரங்க தங்க தானே தின்ன. பார்த்துக்கா ஊரு கெட்டு போயிட போகுது. ஆமாடி நீ சொல்றதும் சரிதான். உள்ளூர்காரன் கெட்டா அவன் குட்டி தான் கெடும். திண்ணல இருக்கிறவன் கெட்டா என்ன இப்படி உட்காந்தாச்சு? உங்க ஆள் இன்னைக்கு வராது. அவ ஆசையா வளர்த்த ஆட்டுக்குட்டியை காணோம்னு அவங்க அம்மா கிட்ட சண்டை பிடிச்சிக்கிட்டு சாப்பிடாம இருக்கா. ஆட்டுக்குட்டி கிடைக்காம வரமாட்டா. இன்னைக்கு சொன்னானே ஆடை எங்கேயோ. முருகேசா நிறுத்து. நீ பாட்டுக்கு தெரியாம போயிட்டு இருக்க. ஊருக்குள்ள என்ன கூத்து நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? ஐசிக்கு வந்த பயலுக்கு சேட்டையை பத்தியா? அந்த தாமரை கூட கொஞ்சம் குழவிக்கிட்டு இருக்கா. என்னப்பா பாக்குற? இருக்கிறத புடுங்கனா எரியுது தன்னால நின்னு போயிடும். புரியுதா? ஊருக்குள்ள கொளுத்தி போட்டது பத்தாதாக்கணு இங்க வேற வந்துட்டியா? நிறுத்துடா. இவன் மாதிரி பேசிக்கிட்டு வாடா. வாரத்துல ஒரு வாட்டி குளிச்சாதான் நல்லா இருக்கு. ஏய் தப்சாக்கண்ணா எங்கடா வர்ற? குளிக்க போறேனே. குளிக்க போறியா? அட்டிச்சனா எருமாடு குளிக்கிறதுல அங்கதான் இடம் இருக்குது. இங்க வரக்கூடாது, அங்கதான் போகணும். சரியா? பாத்தியா மாப்பிள்ள, நம்ம குளிக்கிறதுக்கா தண்ணி இல்ல, புதுக்குன்னு வந்துட்டாரு உள்ள. என்னடா அண்ணே நீங்க வரல? அடிங்கோய்யா அரண்டு அடிச்சு விடுறான் கள்ளத்துக்கும். நம்ம அந்த கொடுக்குறான் மாப்பிள்ள கொண்டாட.
இருடா. அவனை பாரு இன்னைக்கு என்ன பண்ணுறான். ஏய் ஐஸ்காரம் தானேங்க, ஐஸ்காரம் தானேங்க. ஏய் ஐஸ்காரம் போனாங்க. எங்க போனா? இப்பதான் பார்த்தேன். டேய் தண்ணி நிக்கிறதுக்குள்ள குளிடா. ஏண்டா இது உனக்கு குளிர்தாடா? நிறைய குளிர்து மாப்பிள்ள. நேற்று ராத்திரி உனக்கு ஏற்ற மாதிரி பாட்டையும் போட்டாங்களா? போச்சுடி. செமையா குளிர்து மாப்பிள்ள. என்னடா அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. என் உள் மனசு என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்த ஊரை விட்டு போகல தாமரையோட தான் போவோம்னு சொல்லுது மாப்பிள்ள. ஏன் அடி மனசு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஊருக்காரங்க நம்மளை கட்டி வச்சு துவைக்காம விட மாட்டாங்க தோணுது மாப்பிள்ள. ஏய் அந்த இடத்துல தொழிலை பார்த்துட்டு கம்முன்னுடுறா. ஏண்டா உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாடா? ஒன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு வச்சிருக்கேன் பாரு. தர நின்னா கோட்டரை போட்டாச்சு. இப்போ இருக்க கோட்டரம் ஆப்பு முடிய போகுது. இதை போட்டுட்டு பேசாமல் கிளம்பிட வேண்டியதான் இடத்த விட்டு. ஏய் குடிகார நட வேணா தள்ளாடும், ஆனால் நாக்கு தள்ளாடாது தெரியும்ல? தெரிஞ்சுக்க தெரியாதவங்க கொஞ்சம் தள்ளியா. நான் பிடிச்சிக்கிறேன், கொஞ்சம் தண்ணியை பிடிச்சிக்கிறேன். டேய் கொடுங்கடா, கொஞ்சமாக பிடி, ரொம்ப பிடிச்சிடாத, ரொம்ப பிடிச்சிடாத. இந்த தடவை கரெக்டாக இருக்கணும்டா, இல்லைன்னா போயிட்டு வந்து மறுபடியும் வந்து உங்களை துப்புவேன் பார்த்துக்க. ஆமாம் சரியா? திரும்பவும் சொல்கிறேன் பார்த்துக்க. ஆமாம் வரவா? எப்பவுமே உனக்கு அவனுக்கு ஆகவே ஆகாதா? என்ன மாப்பிள்ள நமக்குன்னு வந்து வாய்க்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது? மாப்பிள்ள பசிக்குதுடா, கிளம்பி போகலாம். டேய் போயிடலாம்டா. இருடா, போன வந்தாலும் வந்துடுவாங்க எச்சி துப்புறதுக்கு. அதுவும் சரிதான் மாப்பிள்ள. நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? ஏய் நீ வந்த வேலைய பாரு. டேய் 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 வா 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 வா. டேய் நான் மட்டும் மேல வந்தேன். வா 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 வா. அம்மா டேய் 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 நில்றா. டேய் நில்றா. டேய் நான் மட்டும் மேல வந்தேன். டேய் நில்றா. ஓடுடா நில்றா டேய். ஏய் இருடா, இரு. போறான் நம்ம ஊருக்குள்ள. ஏய் இவன் என்னடா ஒரு மாதிரி வரான்? அட புடி. ஏய் வாடாங்க. வாங்க. ஏய் வா. என்னப்பா? அண்ணே கிளிக்கு உசுரு இங்க தானே இருக்கு. அப்படியா? ஐஸ்வர்யா சைக்கிள் அது தூக்குடாத. தூக்கு. என்னப்பா? சைக்கிள் விடுடா. சைக்கிள் விடுடா, காசு கொடு. காசு போடா.
வாடி போலாம். ஒரு சைக்கிளுக்கு போய் ஏன் இப்படி நேத்திலாம் வெறி பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு என் மனசே பதறி போச்சு. இது வெறும் சைக்கிள் இல்லைங்க, என் அம்மாவோட கடைசி உசுருங்க, என் உசுரு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம உள்ளூர் பொண்ணு ரோட்ல ஐஸ் வைக்கிறவங்களாம் சேர்த்து பேசுறியா? சரக்கு வாங்க இதுக்கெல்லாம் போறா. பஞ்சாயத்து தேவையா? சித்தப்ப ஐஸ் வீக்க வந்தவனால எவ்வளவு பெரிய அவமானம் ஊருக்கு. நீங்க அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அப்படின்னா கிடைக்காது. எனக்கு ஒரு வழி. ஆளாலும் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் இதோட கொடுமை? ஐஸ் வைக்க வந்து அவன் வேலையை பார்க்காம என்ன காரியம் பண்ணிட்டு போயிருக்கான் நினைச்சா வயிறு எரியுது இல்ல? கொஞ்சம் அமைதியா பேசுங்க. நல்லா அமைதியா பேசுறீங்க. போங்க பார்த்தா ஊருக்குள்ள யாரையும் விடக்கூடாதுங்கிறது. எங்க இந்த ஐஸ்காரன்? நீங்க பட ஆட்ல கொளத்த அடிச்சு சாகடிச்சிருவீங்க. நாங்க தான் கோர்ட் கேஸ் நாளையுமா? எங்கயா கேக்குறல்ல? போலீஸே இரு அடங்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி என் காதல் இப்படி தான் அழிச்சிங்க. ஆனா இந்த பசங்களை சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. எவன் வந்தாலும் தட தெரியாம அழிச்சிருவேன். என்னைய பெரிய 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய பெரிய காதலு அதான் தெரியாது. எங்க ஊரு பிள்ளை நாட்டுக்கு தொங்க விட்டது. ஐஸ்காரன் ஒருத்தன் வந்து அந்த புள்ள வாழ்க்கைய வர கெடுத்து நாசம் பண்ணி வச்சிருக்கான். இதுக்கு நீ வக்காலத்துக்கு வர என்ன நினைச்சிட்டு இருக்க? பொம்பளையாச்சுன்னு சும்மா இருக்க. இல்லாட்டி என்னையா செய்வ? என்னையா செய்வ? ஏய் 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 நான் ஓர பண்ற. யாரு மேல கை வைக்கற நீங்க? என்ன வரல இல்ல வை. வெட்டிக்கிட்டு போய் அவனலாம் போய் கோபப்பட்டதுமாயிடும் அவன். என்ன பஞ்சாயத்துக்காரரே? 500 ரூபாய் 1000 ரூபாய் பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பணம் வேணா நாங்க தர தயாரா இருக்கோம். பக்குமா வச்சு ஏதா செய்ய பாருங்க. கோயில் கொடகாசலாம் பேங்க்ல இருக்கு. நாளைக்கே போய் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து அவன் என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துறான். அதான் முதல்ல வேலை. சரியா? பாத்துக்கறேன். பண்றேன். வாங்கதல நம்ம போவோம். அம்மா அடி பாதகத்தி. அம்மா அம்மா சொல்றது கேளுமா. உனக்கு எடுத்து போறீ வாடி போயிடலாம். அப்படி இல்லம்மா. அடி பாதகத்தி என் தலையில நெருப்பள்ளி போட்டியடி. ஐயோ இல்லம்மா அந்த மாதிரி இல்ல. வாடி பையனுக்கு எடுத்து போகலாம். வாடி போயிடலாம். 29 வயசுல தாலி எத்து காடுகளை எல்லாம் பாடுபட்டு உனக்காக கஷ்டப்பட்டதுல இந்த குத்துக்கு தானா? வாழ்ந்துருவேம்மா வாழ்ந்துருவேன். அடி போடி. அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அப்பயாத்த பார்த்து கட்டி வைக்கிறதே திரும்பி வந்துடுறா. நல்லா போனவர்களே வாழ மாட்டாளுங்க.
போய் போய் ஒரு ஐஸ் காரணம் கட்டி வாழ்ந்துரும்ன்ற வாடி போயிடலாம். உனக்கு அதே நீ தூசணை வச்சிருக்கேன் வாடி பாதை கட்டி. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சீரடிய போறாளே. மனசே சரியில்லாம இருக்குடா. ஏதோ தப்பு பண்ண மாதிரியே இருக்குடா. திக்கு திசை தெரியலன்னு சொல்லுவாங்கல்ல, என்ன பண்றதுன்னே தெரியலடா. மாப்பிள்ள இப்போ இந்த புள்ளி எங்கடா கூட்டும் போகிறது? சரி இருறா மாப்பிள்ள, ராஜா கிட்ட கேட்டு கூட்டும் போறா. எதுக்குடா இதுக்கெல்லாம் கவலைப்படுற? சரி விட்றா, நம்ம ஐஸ் கடை தவசி அண்ணனை பார்த்துட்டு வரேன்டா. கவலைப்படாதடா மாப்பிள்ள, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. சரியா தங்கச்சி, இது வந்துடுறேம்மா. என்னங்க, உங்க அம்மா கொடுத்த சைக்கிளே ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டீங்க. என்னையும் பத்திரமா பார்த்துப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ம். சரியா? அண்ணே முருகேசனே, முருகேசனே எங்கடா அந்த போலீஸ்கார சொன்ன மாதிரியே கல்யாணம் பண்ணி வச்சிட்டானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த ஐசிஆர் கல்யாணம் பண்ணி வச்சிட்டானே. அண்ணே அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கல. பையன் ரொம்ப மனசே ஆற மாட்டேங்குது. நாடி மாதிரி வச்சு காப்பாத்து. என்ன நம்புமா, நீ மனசார வாழ்த்தி பாருமா, அவங்க நல்லா இருப்பாங்க. ஊர் பேர் தெரியாத நம்பி எப்படியா அழாதீங்கம்மா, அழாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட போறாங்க? பயப்படாதீங்க, காதல் அவங்கள நல்லா வாழ வைக்கும். தைரியமா இருக்கு. என்னத்த சொல்ல, அட போங்கய்யா. இவளை எங்கெல்லாம் கட்டி கொடுக்க ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே. அம்மா, நீ ஆசையா கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற முருகேசனோட இந்த பையன் ரொம்ப நல்லவன். நீ கவலைப்படாத, என்ன நம்பு. அம்மா, காதலுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அது யாரும் கைவிடாது. என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒன்று சொல்றேன், என்ன நம்பாதீங்க, உங்களை நம்பாதீங்க. காதல் நம்புங்க, நிச்சயமா உங்க பொண்ணு நல்லா வாழ்வா. எதா இருந்தா என்கிட்ட கேளுங்கம்மா. என்ன தயக்கம் உங்களுக்கு? பாத்தியா அண்ணே, சொன்னா நம்பவே இல்ல. இப்ப பாரு ரெண்டு பேரையும். ஏய் விட்றா, அத்தை அப்படி பண்ணிட்டால. விட்றா விட்றா, அவ எச்சடா அவ. விட்றா, அவ குடும்பமே வேணாடா. முருகேசனே வேணாடா இதோட. போடா போய் தொலைட்டா அவ. இதோட அவன் முகத்திலே முடிக்க மாட்டா. அண்ணே போடா அங்கிட்டு. என்னையா நீ இப்படி செஞ்சுட்டு இருக்கிற? என்னப்பா? நம்ம கணேசன் பையன் இருக்கால்லண்ணே, ஆமாம், திருவிழாக்கு போன இடத்துல ஒரு புள்ளைய கூப்பிட்டு வந்துட்டானே. என்னப்பா இப்படி சொல்கிற?
வேற ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைண்ணே. வேற எவனோ ஏதாவது சொன்னானா? யாரும் எதுவும் சொல்லலை. செலவுக்கு ஏதாவது பணம் இருந்தால் கொடுங்கண்ணே. ஏன்பா நேற்று தான் நம்ம கரண்ட் பில்லுக்கு போய் அபராதம் போட்டு கட்டி விட்டு இப்போ தான் வந்து உக்காந்துருக்குறோம்பா. கொஞ்சம் பாருங்கண்ணே. சரியா? 1000 ரூபாய் இருக்கு. மேல் செலவுக்கு வச்சுக்க. மேற்கொண்டு அப்புறம் பார்க்கலாம். வேற ஏதாவது பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரி நான் வா. ஏய் பார்த்தல நேற்று பஞ்சாயத்தில் அவனை ஊரை விட்டே தூக்கியாச்சா? அண்ணே அவனை ஊரை விட்டு மட்டும் அனுப்பக்கூடாதுண்ணே, அவனை ஏதாவது செய்யணும்ண்ணே. ஏய் இவன் என்னடா இங்க? ஏய் இங்க எதுக்கு வந்த? எத்தனை பஞ்சாயத்தில் ஓவரா பண்ற நீ? என்ன சொல்ற நீ? ஏய் இங்க பார், அதே பஞ்சாயத்துக்காக தான் நீங்க பொறுமையா வந்திருக்க. அவங்க 2 பேரும் நிம்மதியா வாழ விடு. அவங்க வாழ்க்கையில குறுக்கிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய் எப்போ வந்து ஐஸ்காரன் நினைச்சலாம் அப்பவே வச்சுக்க. அப்பவே அவனை தூக்கி போட்டேன். போய தேவையில்லாம என் வாழ்க்கையில வர நீ அப்புறம் வீணா போயிருவ. நீ யாரியா? இத பார், நீ யாரு நான் யாருங்கிறது காலம் முடிவு பண்ணும். நீயோ நானோ இல்ல, புரிஞ்சுதா? யோ என் காலத்தை கெடுத்தது நீதாயா? ஆமா உன்னதான் ஊரை விட்டு தூக்கியாச்சா? இத பார், மனுஷனை மதிக்க கத்துக்கோ. நான் இந்த ஊர்ல இருக்கனோ இருக்க மாட்டேனோ, ஆனா நான் சொல்றேன், நீ திருந்த பாரு. ஒரு தடவை தான் மனுஷ வாழ்க்கை, அதை நீ புரிஞ்சுக்கோ. ஒரே ஒரு தடவை தான். சொடுக்கு போற நேரத்துல இந்த உயிர் போயிடும். அதுக்குள்ள எதுக்கு அந்த வன்மம், குரோதம், கோபம்லாம்? திருந்த பார். இதுக்கு மேலே நீ திருந்தலனா இந்த குப்பையும் நீயும் ஒண்ணுதான். ஏய் எங்க வந்து யார்கிட்ட பண்ற? தேவையில்லாம பண்ற. அவனும் என்னையே கரைச்சல் பண்றியா? ஆனா இந்த வெட்டி பந்தாவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன இன்னைக்கு ஒரே அம்சமா இருக்கீங்க? நீங்க முதல்ல வியாபாரத்துக்கு கிளம்புங்க. ஆமாம்மா, இந்த கிளம்பிட்டேன். என்னங்க இன்னைக்கு ஒரு 300 ரூபா கொண்டு வாங்க. 300 ரூபாயா? எப்பவும் காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். இன்னைக்கு ஆச்சரியமா காசு கேட்குற? அடுப்பு தூக்கலாம், வீட்டுக்கு வாங்கணும்ல. கண்ணெல்லாம் எரியுது. பாப்பா பாவம் தானே. ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா கொண்டு வரேன். பார்த்தா? சரிங்க. தாமரை, என்னமாச்சு? ஊர்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை? Shot boot 3. Shot boot 3. Shot boot 3. Shot boot 3. அம்மா ஆமா, ஏய் நீ அவுட். எப்படிமா இருக்கு? என்ன மறந்துட்டியாம்மா? உன்னை எப்படி மறப்பேன்? அம்மா 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 உள்ள வாம்மா. வாம்மா உட்கார். அம்மா இரு 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 இரு. எனக்கு எதுக்குடி இதெல்லாம்? பரவாயில்ல உட்காருமா. டீ தரேன் இருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஐயோ, உன்னை அம்மா. பார்க்கத்தானே வந்தேன். கல்யாணம் ஆகி இவ்வளவு நாளாச்சே, நான் ஒரு கோவத்தில் இருந்தேன். நீயாவது இந்த அம்மாவை பார்க்க வரவேணாமா? சரி, ஏதாவது விசேஷமாம்மா? அம்மாட்ட சொல்ல என்ன வைக்கா? ஆமாம்மா 3 மாதம். இப்போதே சந்தோஷமா இருக்கு. இந்தா உனக்கு பிடிச்ச ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ ஜிலேபி. இந்தா நீ சாப்பிட்டு மாப்பிள்ளைக்கும் கொடு. இன்னும் சின்ன பிள்ளை கணக்கா ஓடி ஆடி வளர்ந்து தெரியாத. என்ன சூதானமாக இருக்கணும். வெயிட்டான பொருள்லாம் தூக்காத. சரிம்மா. மாப்பிள்ளை உன்னை நல்லா வச்சுக்கிறாரா? சந்தோஷமா இருக்கேம்மா. என்னத்த சந்தோஷமா இருக்க? தெருவா ஐஸ் விற்று உன்னை எப்படி சந்தோஷமா வச்சுருப்பாரு? ஏதாவது ஒரு கடகணி வச்சு பொழைக்கலாம்ல? மா இப்போ அதுக்கெல்லாம் நிறைய காசு வேணும். எங்கே இருக்கு? இந்தா இதில் கொஞ்சம் பணம் இருக்குது. ஏதாவது தொழில் பண்ண சொல்லு. அந்த முருகேசு கொடுத்த பணம் தானே?
எனக்கு ஐயே வேணாம். போடி, இது நம்ம பணம். இது நம்ம ஆடு மாடெல்லாம் விற்று உனக்கு கொண்டு வந்த பணம். ஓம் பணம்டி. இந்தா மாப்பிள்ளைகிட்ட கொடுத்து ஏதாவது தொழில் பண்ண சொல்லு. சரிம்மா. மாப்பிள்ள, அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா. அவங்க அம்மா முகத்தை பார்க்கவே மன சங்கூஜமாக இருக்குடா. நீ என்ன மாப்பிள்ள தப்பு பண்ண? அந்த பொண்ணு ஆசைப்பட்டு விரும்பிச்சு, நீயே விரும்பி ஏற்றுக்கிட்ட. இப்போ 2 பேரும் சேர்ந்து நல்லா தானே வாழறீங்க. உன் நல்ல மனசு புரிஞ்சு தானே உன்னை தேடி அவங்க அம்மா வந்திருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் மனசு கேட்கலடா. டேய் மாப்பிள்ள, என்னடா ஊர்லேயே செட்டில் ஆகிட்டியா? சரிடா, வருவியா? டே ஹலோ, அவ்வளோதான்யா. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. தாமரை, தாமரை வெளியே வா. வா, இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வரலாம். அம்மா, ஆத்தா பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். வெள்ளிக்கிழமை பொழுதுமா வச்சுக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஏய், எங்கேயாவது போய் அழுக்காக்கிட்டு வந்துடுறேன். எங்கடா விளாடுவ? டேய் மணி, டேய். ஓ, இப்போ உன்னை மணின்னு கூப்பிடக்கூடாதோ, ஜாக்கின்னு தான் கூப்பிடணுமோ? சரிங்க ஜாக்கி. டேய் டேய், நீ ரவுடியாடா? ரவுடி? ஏய் ஏய், கொண்டாங்க நீ வாரு காயத்தை. ஐயோ, என்னது இது? காயன்னா வீர சாகசம் பண்றாருல. இருங்க, மஞ்சள் எடுத்துட்டு வரேன். என்னங்க, மஞ்சள் போடுங்க. ஏய், என்னாச்சு? ஏய், நாய்க்கும் மஞ்சள் எனக்கும் மஞ்சளா? பாத்துக்கா. ஏய் தாமரை, இவ்வளவு பெருசு எப்படி தூக்குவ? பரவாயில்லைங்க. இதானே? அந்த ரெண்டும். பொம்மை உட்கார வைப்பியா? ஆமா. எங்க உட்கார வைப்ப? சைக்கிள்ல. இந்த சைக்கிள்லையா? இது மேல உட்கார வச்சு தூக்கிட்டு போவியா? ஆமாம்மா.
என்னங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சளியா இருக்கா? சளியா இருக்கு. விடுங்க, நான் தூக்குறேன். இல்லை இல்லை. மாத்திரை போட்டிங்களா? இல்லை. விடுங்க விடுங்க. ஐயோ, எங்க போறீங்க? நான் போயிட்டு வரேன். இல்லை, இன்னும் 2 கூட இருக்குல்ல. அப்பா டேய் அப்பா காசு. வாடா வாடா வாடா. டேய் செல்லமே. அவனுக்கு எதுக்கு? ஏய் சும்மா இல்ல. போடா ஓடு, நீ போ. போடா. நீ போடா செல்லமே. நான் யார் போனேன்? என்னப்பா மானே ஒரு நிமிஷம். ஒரு கை புண்ணே கொஞ்சம் இது வரைக்கும். என்னப்பா இப்படி? இல்லைண்ணே 2 நாளா ஒரே நெஞ்சலியா இருக்குண்ணே. அப்படியா? ஊசியை போட வேண்டியதுதானே? சரிண்ணே சரி. சரிப்பா. பாப்பா கணேசா. ஆனே புது முதலாளி. இல்லைண்ணே ஒரே சளிண்ணே. நெஞ்செல்லாம் இப்பதான் ஒரே. சாந்தி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். இதுக்கு போய் எதுக்குமா சாந்தி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரீங்க? பனங்கள் கண்டு திப்பு மிளகா போட்டு பாலை சுண்டை காய்ச்சி குடித்தாலே சளி பூரா வெளியேறி போயிடும். உடம்ப பாத்துக்கப்பா. சரி பாட்டுக்க. பாத்துக்க. பேருண்ணா? கணேஷ். என்ன பண்ணுது? சளி. வயசு? 26. தண்ணி தான் வேணுமா? இல்லை வேணாம். என்னங்க, அடுத்து நம்ம தான் உள்ள போறோம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல. கணேசனா உள்ள வாங்க. உள்ள உட்காருங்க. சார் உட்கார். பேர் என்ன? கணேசனா? ஆமாம் சார். எந்த ஊர்? வெள்ளிப்பட்டி. அப்படியா? ஒய்ஃபா? வணக்கம். என்ன பிரச்சனை? நெஞ்செல்லாம் சளி. நெஞ்சலியா? எவ்வளோ நாளாக இருக்கு? 10 நாளாக இருக்கு சார். கையம்பளுக்கு நார்மலாக மூச்சு விடு. நைட்டெல்லாம் இருமிக்கிட்டே இருக்கா? அப்படியா? ஆமாம் சார். ரொம்பவா? ரொம்ப. பொறுத்துக்கோங்க. மூச்சு நார்மலாக விடு. மூச்சு அடக்காத, கண்ட்ரோல் பண்ணாத. சரி எடுத்துரு.
யூரின் டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்லாம் எழுதியிருக்கேன், எல்லாம் எடுத்துருங்க. இந்தாங்க திவ்யா, டெஸ்ட் எடுத்துகிட்டு வாம்மா. இவரை கூட்டு போம்மா, பார்த்து பக்கத்தில் இருக்கணும். சரிப்பா, பார்த்துட்டு வா. வா, இவங்களை கூட்டு போ, ப்ளட் டெஸ்ட்டு. சரிங்க சார். இங்கே வா சார். ரிப்போர்ட் என் டேபிளுக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும், வேறு யாரும் பார்க்கக்கூடாது. சரிங்க சார். ஓகே சார். போ. கை நீட்டுங்க. கையெழுத்து போடுமா அதில்? என்ன இப்படி என்னங்க இது? எல்லாத்தையும் வாங்குறதாம்மா, போடுமா கையெழுத்து. பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, போடுமா, டக்குன்னு போடுமா, போடுமா கட்டத்தில் கொடுமா. சார் தண்ணி. என்னங்க ஏப்பா, என்னப்பா நீ இளந்தாரி பையா இப்படியா நெஞ்சில் சளியை வச்சுக்கிட்டு இருப்பாங்க? வா சார் ரிப்போர்ட் ரெடியா? அந்த ஃபார்மில் கையெழுத்து வாங்க. என்ன சார், உனக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லுவாங்களா? ஏ திவ்யா, அந்த கன்சர்ன் ஃபார்மில் கையெழுத்து வாங்க. வா வெளியே வா, வா வெளியே போமா. ஏம்மா, ஏய் என்னம்மா காலாம் முடிச்சிட்டு இருக்க? நான் பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டி தான் பண்ணீங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? எந்திரிமா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, எந்திரிமா, வாமா. என்ன சார் ஊசி போறீங்க? வா வா பாணி, வா முதல்ல உட்கார், உட்காரு, உட்கார் பாணி. சொல்றேன்ல உட்காரு, பேசக்கூடாது. இல்லை உட்காருப்பா, உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு முதல்ல. எதுவுமே பேசக்கூடாது, அங்கேயே உட்கார். சார் தம்பி சத்தம் போடாதப்பா. என்ன தப்பா ஊசி போட்டாங்க? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? எந்திரி முதல்ல, டாக்டர் ரவுண்ட்ஸ் வர்ற நேரம். உன் பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காத, எந்திரிச்சு போ முதல்ல. அங்கிட்டு எப்ப நாய் கடிச்சிச்சுன்னு கேட்டா என்ன சொல்லிட்டு இருக்கிற? ஓரமா போ முதல்ல, எந்திரி நீ முதல்ல, எந்திரி, எந்திரி நீ. அம்மா உன் புருஷனை நாய் கடிச்சிச்சு சொல்லுமா. நீ சொன்னா தானம்மா எங்களுக்கு தெரியும். நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாருக்கும் சிக்கல்மா. தயவு செஞ்சு சொல்லுமா. சார், எங்கள் வார்டில் இருக்கீங்க?
இல்லை சார் இன்னும் கிளம்பல இந்த போகணும். நமக்கு இந்த வார்டு நம்பர் 17 ஒரு ஸ்பெஷல் கேஸு சொன்னேன்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவன் கொஞ்சம் வயலண்ட்டாக இருக்கான், டேஞ்சரஸ் பொசிஷன் தான். ஆமாம் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. எல்லா ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அதனால் நீங்கள் கொஞ்சம் இங்கே வாங்க உடனே. ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். ஓகே, மற்றபடி உள்ள செல்லை போட்டாச்சு. வயலண்ட்டாக தான் இருக்கான், முடியல, ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல, வேறு மாதிரி ஆகிட்டான். தண்ணியை பார்த்தீங்கன்னா டெம்ப்ட் ஆகிட்டான். நான் பயந்துட்டேன். வர்றீங்களா? அம்மா, அப்பா நம்ம நாயை கொஞ்சம்ல அதை சொன்னியா? தம்பி, உன் பேர் என்னப்பா? சிவா. சரி, அப்பா நாயை கொஞ்சுவாரா? எப்படி கொஞ்சுவார்? எங்க அப்பா வந்து நாய்க்கு சோறு ஊட்டுவாரு. சோறு ஊட்டுவாரா? சோறு ஊட்டும்போது நாய்க்கு எச்சியெல்லாம் வருமா வாயில்? நாய் எச்சிலாம் தொடச்சி விட்டுருவாரு. தொடச்சி விடுவாரா? ஓ, டெய்லி பண்ணுவார் அந்த மாதிரி? ஆமா. அந்த நாய்க்கு பேர் இருக்கா? உங்க நாய்க்கு என்ன பேர்? ஜாக்கி. ஜாக்கியா? குலைக்குமா? குலைக்குமா? எப்படி குலைக்கும்? ஓன்னு குலைக்குமா? அப்போ எச்சி உலகம். அப்பா தொடச்சி விடுவாரா? நீயும் கொஞ்சம் நாயை கொஞ்சக்கூடாது. நாயை ரொம்ப தப்பு, புரியுதா? விஜய், இது ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸாக இருக்குது விஜய். நம்ம திருநெல்வேலி பாண்டி கேஸில் அதை விட மோசமாக இருக்குது. எனக்கு என்னென்னா எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கிட்டே வர்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்தேன். இருந்தாலும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம டக்குன்னு அண்டர்லைன் பண்ணிட முடியாதுல்ல. ஆனால் என் ஒய்ஃப் வந்து கடிக்கவே இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது. என்னோட கணிப்பு நாயோட எச்சி தான். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கடிச்சா தானே தெரியும். அம்மா பசிக்குது. பசிக்குதா? நம்ம வீட்டுக்கு போய் அம்மாச்சிக்கிட்ட கேளு, சூப்பராக செஞ்சு தருவாங்க. சரியா? சரி. தூங்கு. யாரு? நம்ம ஊர் போலீஸ் தம்பியா? நானே தான். அடையாளமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. உங்களை பார்க்க தான் வயக்காடுக்கு போயிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே இங்க வந்துட்டீங்க. அப்படியா? ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. ஆமா. என்னப்பா? என்னோட நம்பர் இருக்கு இதுல. எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. ஆகட்டும். எங்கப்பா ராகுவும் மக வீட்டுக்கு போயிடுச்சு. அது இருந்தாலும் விஷயம் தெரியும். என்னத்த? நல்லதுங்கய்யா. நல்லதப்பா. நான் வரேன். போயிட்டு வாங்க. தோட்டத்தை அளந்து அவங்களுக்கு கல் போட்டு கொடுங்கப்பா. சரிண்ணே. அதை நீ பாரு. சரிண்ணா. கணேசன் என்ன பண்ணீங்க? எப்போலாம் என்கொயரிக்கு கூப்பிடணும் அப்போ ஸ்டேஷனுக்கு வரணும். புரியுதா? சார் சார் சொல்லிட்டு போங்க சார். ஸ்டேஷனுக்கு வா. ஏய், என்னடா ஆச்சு கணேசனுக்கு? ஒன்றும் தெரியல, அவர்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போறாரு. ஹாய் சார். ஹாய் சார்ல்ஸ். சாரி லேட் ஆயிடுச்சா? நோ ப்ராப்ளம். உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அந்த கணேசன் கேஸை பற்றி பேசுறதுக்கு தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். நான் ஃபோன் பண்ண ஆனால் நினச்சேன், அதான் உங்களுக்கு வர சொன்னேன் நான். இந்த ஃபோன் ஒன்று வந்துச்சு, அதோட இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்னாலே தொல்லை தான் சார்.
இதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். நான் இதை பற்றி தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். டீன் சொன்னாரா? இந்த ரிப்போர்ட் ஆல்ரெடி நான் டீனுக்கு அனுப்பிட்டேன். இந்த கேஸை முதல்லேருந்தே நான் தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து நாய்க்கடியால் வர இன்ஃபெக்ஷன் தான் சார். அது ஆனால் ஒய்ஃப் கடிக்கலன்னு சொல்கிறாங்களே. அது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆனவங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ்க்குள்ளேயே அப்நார்மல் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி எச்சு ஒழுகும், திடீர்னு அவங்களே கத்த ஆரம்பிச்சிருவாங்க, பழசெல்லாம் புலம்புவாங்க, மெமரி லாஸ் சம்டைம்ஸ் ஆகும், சம்டைம்ஸ் மூக்கு காது எல்லாத்துலேயும் பிச்சுக்குன்னு போல இருக்கும். இது மாதிரி பிரச்சனை நிறையா வரும் சார். இப்போ இந்த பேஷண்ட்டோட சாவு நேச்சுரல் டெத்தா இல்லை? ஆமாம், எப்படின்னாலும் ஆகலாம். ஏதாவது நேச்சுரல் டெத்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கே பயங்கரமாக வெறியேறிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ஹெல்ப். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் பேர் என்னப்பா? கணேசா சார். கணேசா, டேய் கணேசா, எப்படி இருக்கு? ஒழுங்கா இருக்கணும். நான் வர்றப்ப டீனை பார்த்துட்டு தான் வர்றேன். உடம்பு பூரா பரவிக்கையா ரேபிஸு, ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்டேஜ். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரிங்க சார். சும்மா இருப்பா சும்மா இருப்பா சும்மா இருப்பா. மா இருமா நீமா நீ இருமா. நர்சம்மா நர்சம்மா வாமா வாமா ஏமா இப்போ நான் பாத்துறேன். வாமா வாமா இங்க நிக்க கூடாதுமா. வாமா ஏமா பண்ற? வாமா பாத்தா அப்படிதான் இருக்கும். வாமா சொல்றது கேளுமா. என்னமா நீ பார்க்க வேணாமா? வாமா எல்லாம் பார்க்க வேணாமா? வா. சார் நம்ம ஊரில் வீட்டுங்களில் நாய் இருக்குது வழக்கம் தானே சார்? அது ரைட்டுப்பா, வீட்டில் நாய் வளர்க்குறது தப்பு இல்லை. ஆனால் அதை எப்படி பராமரிக்கணும்னு ஒரு முறை இருக்குல்ல. முன்னாடி எல்லாம் நாயை வீட்டுக்கு வெளியே கட்டி போட்டிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பெட்ரூம் வரைக்கும் வருது, கிச்சனுக்குள்ளே வருது, டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது அதுவும் கூட சேர்ந்து சாப்பிடுது. இன்றைக்கி நாய்க்கு எத்தனை பேர் ஊசி போடுறாங்க அதை சொல்லு. அப்புறம் அதை முத்தம் கொஞ்சுறாங்க வாயோட வாய் வச்சு. அப்படி இருக்கும்போது அதோட எச்சில் வந்து ரொம்ப டேஞ்சர்ப்பா. அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ரேபிஸ் வந்த நாயோட எச்சில் வந்து பாய்சனோட மோசமானது. இது இந்த மக்களுக்கு எப்போ புரிய போகுதுன்னு தெரியல. இந்த அந்த தப்பை பண்ணிட்டு தான் அப்படி கிடக்கான். லைஃப் முடிஞ்சு போச்சுல. அங்கே பாரு, விரல் நகமெல்லாம் அப்படியே ஊற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கண்ணு முன்னாடியே செத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு 3 hours இருப்பான் உயிரோட, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் பாடியை கூட ஒழிச்சு போக முடியாது. பாவம், என்ன பண்ணுறது. ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அங்கே பாருங்க என்ன வார்டு வர்றான்னு. நம்மளாலே பார்க்க முடியல. வாங்க. ஹலோ, கேட்கல, வெளியே வரேன்.
குளிர் காற்று அது விளக்கு அதுதானே அவன் வழக்கு உதிச்சு வந்தா அது கிழக்கு உதவாதோ காலம் நமக்கு கவிச்சிருக்கிற கவிரது போனது துணையனவே நின்ற உயிரெனானது இது நியாயமா இது நியாயமா இது நியாயமா இது நியாயமா
கள்ளி